ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றுமொரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் உடைய பொழுதாக அமைய எல்லாம் பல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது மாசி மாதம் வெள்ளிக்கிழமை 27/2/2026 தமிழுக்கு விசுவாவசு வருடம் மாசி மாதம் 15ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:30 தொடக்கம் 10:30 வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து ராகு காலமாக இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 12 மணி வரை, எமகண்டமாக இன்று மதியம் 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்து சூரியோதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:29க்கு இன்றைய நாளினுடைய சூரியோதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று அதிகாலை 12:54 வரை தசமி திதியும், பின்பு இரவு 10:50 வரை ஏகாதசி திதியும், பின்பு துவாதசி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று காலை 11:05 வரை திருவாதிரை நட்சத்திரமும், பின்பு புனர்பூச நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று காலை 11:05 வரை அனுச நட்சத்திரமும், பின்பு கேட்டை நட்சத்திரமும் நிலவுகிறது. அனுசம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கருமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதிக்குள் செல்லலாம். அந்த வகையிலே அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் ராசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவத்ரா ஜதாட்சீம் கம்பீரா வர்தனா விஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திபீர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்நாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தாம். ஓம் மகாலக்ஷ்மீ ஜ வித்மஹே விஷ்ணுபத்னி ஜ தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 15ஆம் நாள் 27/2/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் மனைங்களுடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. பொதுவாகவே இந்த வெள்ளிக்கிழமை என்றாலே சைவ சமயத்திலுள்ள நமக்கெல்லாம் ஒரு சிறந்த நாள். சுக்கிரவாரம் ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்வது, பிரார்த்தனை செய்வது, கூட்டு வஜனங்கள் செய்வது, சுக்கிரவார உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களிலே சென்று அந்த உற்சவத்திலே கலந்து கொள்வது, இவையெல்லாம் ஒரு சிறப்பை தருகின்ற வகையில். அதேபோல் வெள்ளிக்கிழமையிலே வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சத்தணி தெளித்து சாம்பிராணி தூவமுட்டி தீபங்களை எல்லாம் ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து பிரார்த்தனை செய்வது, தேவார் திருவாசகங்களை பாராயணம் செய்வது, சிவபுராணத்தை பாராயணம் செய்வது, இவை எல்லாமே ஒரு சிறப்பை தரக்கூடியது. இந்த சிவபுராணம் ஒரு அற்புதமான ஒரு சிறப்பை தரக்கூடியது.
சிவபுராணத்தை யார் யாரெல்லாம் தினமும் பாராயணம் செய்கிறார்களோ அந்த வீட்டுக்கு யமன் வர மாட்டானாம். மகாலட்சுமி ஓடி வந்து அருள் தருவாள். சிவனும் சக்தியுமா சேர்ந்து வந்து காவலாக அனுப்பார்கள். அந்த தினமும் சிவபுராணத்தை காலையிலும் மாலையிலும் பக்தியோடு உருக படிக்கின்ற பொழுது தெய்வீக சக்தியெல்லாம் நமக்கு ஏற்படக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். மணிவாசக பெருமான் இந்த சிவபுராணத்தை தான் ஏன் பாடினேன் என்று அழகாக சொல்லியிருப்பார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை, இதனால் என்ன பலன்? முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று அழகாக சொல்லியிருப்பார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். சிந்தை மகிழ்வதற்கு இந்த சிவபுராணத்தை பாடுகிறேன். இதனால் என்ன பலன் நமக்கு? முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். போன ஜென்மத்திலே செய்த பாவங்கள் கூட ஒளிந்து விடுமாம், ஓய்ந்து விடும். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று அழகாக சொல்லியிருப்பார். எனவே இந்த சிவபுராணத்தை எல்லாம் நாம் இல்லங்களிலும் அவற்றை பாராயணம் செய்து கொள்ளலாம். மாணவ செல்வங்கள் பாடசாலையிலே கூட்டு பஜனைகளாக சிவபுராணத்தை பாராயணம் செய்து கொள்ளலாம். ஆலயங்களிலே சாயங்கால வேளையிலே கூட்டு பஜனை வழிபாடுகளிலே இந்த சிவபுராணத்தை அறுத்து உறுத்து நிறுத்தி சொல்ல வேண்டும். அவசர அவசரமாக எனக்கு சிவபுராணம் பாடம் என்று சொல்லிவிட்டு நமச்சிவாய வாழ்க, நான் தாள் வாழ்க, இவைப்பொழுது நெஞ்சு நீங்கள் ஒன்றும் புரியாது, யாருக்கும் புரியாது. அதனை அறுத்து உறுத்து நிறுத்தி சொற்களை சொல்லுகின்ற பொழுது பொருள் வழங்கக்கூடியதாக இருக்கும். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க என்று ஆறுதலாக சொல்லுகின்ற பொழுது அது கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். அந்த பொருள் நமக்கே விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு சிறப்போடு கூடியது. எனவே சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் என்று மணிவாசர் சொன்னதுக்கிணங்க நாமும் இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்து இந்த ஜென்மத்தில் செய்த பாவம் மட்டுமல்ல, போன ஜென்மத்தில் தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செய்திருந்தாலும் அவையும் விலகுகின்ற வகையிலே சிவபுராணத்தையும் பாராயணம் செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை அருமையாக வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு நீ காலை வணக்கம். இன்றைய நாள் 27/2/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று மனச்சஞ்சலங்கள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். காரியங்களிலே இழுபறிகள் இருக்கும், தடைகள் இருக்கும். இடபராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றம் உண்டு, முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கும். மிதுன ராசி, மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும். எனவே நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். சிம்மராசி, மகம், பூரம், உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே வெற்றிகள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். கன்னிராசி, உத்தரம் 2, 3, 4,
அத்தம் சித்திரை 1-2 கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். துலாம் ராசி சித்திரை 3-4, சுவாதி, விசாகம் 1-2-3 கொண்டவங்களுக்கு இன்றைக்கு தெய்வ அனுகூலம் தரக்கூடிய நாளாக அமைகின்றது. குலதெய்வ வழிபாடு மிகவும் நன்மை தரும். உறவினர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. எதிர்பாராத சிறப்புகள் அமையக்கூடிய நாளாக அமைகின்றது. விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம், கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் செயற்பட வேண்டும். தனுசு ராசி மூலம், பூராடம், உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அலைச்சல் நிலைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறைகள் இருக்கும், தொழில் சார்ந்த சிக்கல்கள் இருக்கும். நிதானம் தேவை. மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம், அவிட்டம் 1-2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றி நாளாக அமைகின்றது. தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம், பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மைகள் உண்டு, நன்மைகள் உண்டு, எதிர்பாராத சிறப்புகள் அமையும். மீனராசி பூரட்டாதி 4, உத்திரட்டாதி, ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இன்றைய சிந்தனை. இன்றைய நாள் ஏகாதசி விரதம் என்று போற்றப்படுகின்றது. பொதுவாகவே ஒரு மாதத்திலே 2 ஏகாதசிகள் வருவதுண்டு. வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி என்று. இந்த ஏகாதசி விரதம் முழுக்க நாராயண பெருமானை நினைந்து வழிபடுகின்ற ஒரு விரதமாக அமைகின்றது. இந்த நாளிலே உணவை தவிர்க்க வேண்டும். அதாவது மற்ற விரதங்கள் போல இல்லாமல் காலையிலே இருந்து மாலை வரை உணவை முற்றாக தவிர்த்து, மாலை மட்டும் இயலுபவர்கள் ஒரு நேர உணவு உண்டை அந்த விரதத்தை நிறைவேற்றுவார்கள். தைரியமுள்ளவர்கள் அன்று முழுக்க உணவே இல்லாமல் இருந்து பெரும் பால் பழங்களோடு இருந்து மறுநாள் அதை விரதத்தை முடிப்பார்கள். பொதுவாக அது எப்படியாக இருந்தாலும் இந்த ஏகாதசி விரதம் ஒரு மிகச்சிறந்த ஒரு விரதம். நாராயணனிடம் பணிந்து அவருடைய அவர்களுடைய அந்த பாடல்களை எல்லாம் பாடி நாங்கள் அந்த விரதத்தை முறையாக அனுஷ்டிக்கின்ற பொழுது அதனுடைய பலாபலங்கள் எங்களுக்கு நிறைவானதாக அமைகின்றது. நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கும் எங்களுடைய காரிய வெற்றிகளுக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான சுகபோகங்கள் நிறைவாக அமைவதற்கும் இந்த ஏகாதசி விரதம் முற்றுமுழுவதான நிறைவான பலனை தரக்கூடியதாக இருக்கின்றது. இதை அனுபவித்து அந்த விரதத்தை தொடர்புகளுக்கு இதனுடைய தன்மைகள் நன்கு புரியும். அந்த அற்புதமான விரத நாள் இன்று. பொதுவாக அந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் நாராயண பெருமான் நினைந்து வழிபட்டு அவருடைய திருவருளை பெறுகின்ற நாளாக அமைகின்றது. இந்த விரதத்தை உபவாசமாக இருந்து அந்த விரதத்தை அனுஷ்டிக்க முடியாதவர்கள் கூட இந்த ஏகாதசி நாளிலே நாராயணனுடைய ஆலயம் சென்று துளசி வில்வத்தினாலே அர்ச்சனை செய்தோ அல்லது துளசி வில்வத்தினால் மாலை அணிவித்தோ அவருக்கு வழிபாடு செய்வதன் மூலமாக நல்ல பலாபலங்களை பெற முடியும். உலகத்திலே நல்லவையெல்லாம் எங்கிருக்கின்றன என்று தேடுவது மனிதர்களுடைய இயல்பு. அந்த நல்லதுக்குள்ளே நம்மை ஈர்த்து கொண்டால் வாழ்வியலிலே பல நன்மைகள் எங்களை நாடி வரும். ஆகவே நாங்கள் நினைப்பதை, நாங்கள் செய்வதை, நாங்கள் செயல்படுத்துவதை நல்லதாக நினைக்க வேண்டும். நாராயணன் என்ற நாமமே எமக்கு நல்லதை தருகின்ற நாமம். எனவே இந்த நாட்களை நல்ல நாட்களாக மாற்றுவது எங்களுடைய கடமை. நன்றி. இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான
பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக ஒத்தறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். இக்குறளினுடைய பொருளாக ஒப்புரவை அறிந்து போற்றி பிறர்க்கு உதவியாக வாழ்கின்றவன் உயிர் வாழ்கின்றவன் ஆவான், மற்றவன் செத்தருள் சேர்த்து கருதப்படுவான். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். ஒத்தறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். இக்குறளினுடைய பொருளாக ஒப்புரவை அறிந்து போற்றி பிறர்க்கு உதவியாக வாழ்கின்றவன் உயிர் வாழ்கின்றவன் ஆவான், மற்றவன் செத்தவருள் சேர்த்து கருதப்படுவான். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். மங்களைசி பகுதியுடன் இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றொரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். இலங்கையில் அதிகமாக மின்சாரத்தை சேமிக்கும் LG குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து